إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس أوصيكم ونفسي بتقوى الله عز وجل وقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இந்த உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். அவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும், குறிப்பாக நம் உம்மத்திற்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து அதை நிலைநாட்டிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நிலைநாட்டிய அந்த இஸ்லாத்தை இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்த என் சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்கள் மீதும், தாபியீன்கள் மீதும், தபா தாபியீன்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா மஜ்லிஸில் கூடி குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நோட்டுமாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு, இவ்வுலகம் தோன்றிய ஆரம்பத்தில் இருந்து பல நபர்கள் வாழ்ந்திருப்பார்கள், பல நபர்கள் மரணித்திருப்பார்கள், பிறந்து கொண்டே இருக்கின்றார்கள், மரணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இதில் நாம் மட்டும் விதிவிலக்கு அல்ல. நாமும் பிறந்திருக்கின்றோம், மரணம் என்கின்ற ஒரு விஷயத்தை அடைவதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்த வினாடி கூட நம்மளுடைய உயிர் பிரிவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. நம்மில் ஒருவராவது சொல்ல முடியுமா, என்னுடைய உயிர் இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் பிரியும் என்று சொல்ல முடியுமா? இந்த நொடி கூட, இந்த நேரம் கூட, நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் கூட என்னுடைய உயிர் பிரியலாம். இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? நம்மளுடைய பிறப்பில் இருந்து வாழ்வு வரை, நாம் வளரும் வரை நம்மளுடைய தாய் தந்தை நமக்கு அவர்களால் முடிந்த அர்ப்பணிப்பை, எல்லையற்ற ஒரு அர்ப்பணிப்பை செய்திருக்கின்றார்கள். காரணம், நாம் வளர்வதற்கு, நாம் வாழ்வதற்கு. 2 நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு மருத்துவமனையில் ஒரு தந்தை தன்னுடைய மகனை அழைத்து செல்கின்றார். அந்த மருத்துவர் குறிப்பிடுகின்றார், உங்களுடைய மகனுக்கு கிட்னி ஃபெயிலியர் என்று கூறுகின்றார். உடனே பதறி போன அந்த தாயும் தந்தையும் தேடுகின்றார்கள், என்னுடைய மகனுக்கு வேற ஏதாவது கிட்னி கிடைக்குமா என்று. அப்படி கிடைத்தாலும் அது அவருக்கு பொருந்தக்கூடியதாக இல்லை. அதனால் மருத்துவர்கள் அவருடைய தாயை சிகிச்சை செய்கின்றார்கள். சிகிச்சையில் அவர் அந்த தாயினுடைய கிட்னி அந்த மகனுக்கு பொருந்தக்கூடியதாக இருந்தது. அந்த நேரத்தில் அந்த தாய் சொன்னார், என்னுடைய உயிரை விட என்னுடைய மகனினுடைய உயிர் எனக்கு முக்கியமானது என்று சொல்லி அந்த கிட்னியை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். ஆபரேஷன் போய்கொண்டு இருக்கின்றது, நல்லபடியாக முடிந்தது. அந்த மகன் நல்லபடியாக வந்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த தாய் உயிரிழந்து விட்டார். பாருங்கள், நாம் வாழ்வதற்காக, நாம் வளர்வதற்காக நம்மளுடைய பெற்றோர்களின் அர்ப்பணிப்பு, தன்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு அவர்கள் தயங்குவதில்லை. என்னுடைய மகன், நான் பெற்றெடுத்த மகன், அவன் வாழ வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். எதை வைத்து? தன்னுடைய உயிரை வைத்து. நம்மை போன்று அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கும், நம்மை போன்று அவர்களுக்கும் விருப்பம் இருக்கும். அவர்கள் மட்டும் விதிவிலக்கா? ஒருபோதும் கிடையாது. நாம் என்ன நினைக்கின்றோமோ, நாம் என்ன ஆசைப்படுகின்றோமோ அதே போல்தான் அவர்களுக்கும் இருக்கும். ஆனால் மகன் என்கின்ற ஒரு விஷயத்தில் வந்தால் அவர்களுக்கு அந்த ஆசை எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்களுக்கு நாம் என்ன கொடுத்திருக்கின்றோம்?
இன்று பெரும்பாலும் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் மகனை பற்றி சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் உன்னுடைய மகன் அப்படி இருக்கின்றான், உன்னுடைய மகன் இப்படி இருக்கின்றான் என்று மனம் வேதனை அடையக்கூடிய அளவிற்கு தான் செய்திகள் செல்கின்றன. அப்பொழுது கூட அவர்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. என்னுடைய மகன் ஒரு நாள் மீண்டு எழுவான், ஒரு உயர்ந்த இடத்தில் வருவான், அவனுக்காக நாம் அர்ப்பணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் அவர்களுக்கு என்ன செய்திருக்கின்றோம்? மனம் குளிரும் அளவிற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர்களை நாம் உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்பதா? கிடையாது. நாம் ஒரு உயர்ந்த இடத்திற்கு, நாம் ஒரு நல்ல இடத்திற்கு போக வேண்டும் என்கின்ற ஒரே எதிர்பார்ப்பு தான் அவர்கள் தன்னுடைய உயிரை கூட நமக்கு அர்ப்பணிப்பதற்கு தயங்கவில்லை. நம் கண் முன்னே இவ்வளவு பெரிய உதவிகளை எல்லாம் காண்கின்றோம். ஆனால் அவர்களுக்கே நாம் நன்றி செலுத்துவதற்கு நாம் முன் வருவதில்லை. ஆனால் மறைமுகமாக ஒரு வினாடி விடாம தொடர்ந்து நமக்கான உதவிகளை இறைவன் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கான நன்றியை நாம் என்ன செய்ய போகின்றோம்? கண் எதிரே நடக்கக்கூடிய ஒரு உதவிக்கு கூட நன்றி செலுத்தாத நாம் மறைமுகமாக நடக்கக்கூடிய உதவிக்கு நாம் எப்படி நன்றியை செலுத்திவிடுவோம்? அதற்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான் என்று கூறினார்கள். சொல்லக்கூடிய ஹதீஸை நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை. இறைவனுடைய உதவி வெளிப்படையில் அதிகமான உதவிகள், அதை பற்றி பேசிக்கொண்டால் நம்முடைய ஆயுட்காலமே முடிந்துவிடும். அது மட்டுமல்லாமல் நாம் அறியாமல் மறைமுகமான உதவிகளை இறைவன் நமக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றான். நாம் அறிந்தும் அறியாமலும் நம்முடைய கைகள் எல்லாம் நாம் பிறக்கும் பொழுது சிறியதாக இருந்தன, இவ்வளவு பெரியதாக வளர்ந்தது ஏன், எப்படி என்கின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பியிருக்கின்றோமா? இலங்கையில் நடந்த ஒரு விஷயம். ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டர் இருக்கின்றார். அந்த டாக்டரிடத்தில் ஒரு தந்தை தன்னுடைய ஒரு மகளை அழைத்து வருகின்றார். அந்த டாக்டர் பார்க்கும்போது அந்த மகனுடைய வயது ஒரு 3 வயது போல இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சார். ஆனா அந்த சின்ன பிள்ளையினுடைய வயிறு ஒரு 10 மாதமான ஒரு கர்ப்பிணியுடைய வயிறு எப்படி இருக்கும் அதே போன்று தோற்றமளித்தது. உடனே திகைத்து விட்டார். அந்த நேரத்தில் அந்த பிள்ளையை அழைத்து வந்த அந்த தந்தை ஒரு ஊசியை கொடுத்து, இது என்னுடைய மகளுக்கு போடுங்க அப்படின்னு சொல்றார். அந்த டாக்டர் சொன்னார், இந்த ஊசிலாம் போடுறதுக்கு ப்ரொஃபஷனலா நர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட போங்க. இல்ல டாக்டர், நான் வீணடிச்சிட கூடாது, இந்த ஒரு ஊசியினுடைய விலை 4 லட்சம் ரூபாய், நான் 2 வாரத்திற்கு ஒரு முறை என்னுடைய மகளுக்கு போட வேண்டும், இல்லை என்றால் அவருடைய உயிரே பாதிப்புக்கு உள்ளாகிவிடும். ஆக ஒரு மாதத்திற்கு 2 முறை அந்த ஊசியை செலுத்த வேண்டும். ஏறத்தாழ 8 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும். ஏன் என்று அந்த மருத்துவர் பின்னாடி கூறுகின்றார், நம் உடலில் இருக்கக்கூடிய லிவர் என்கின்ற ஒரு உறுப்பு, அது என்ஜின் என்கின்ற ஒரு ஃப்ளூயிடை கிரியேட் பண்ணுமா. அந்த ஒரு ஃப்ளூயிட் அந்த லிவர் செயலிழந்து விட்டால் அந்த ஃப்ளூயிட் நமக்கு கிடைக்காது. அந்த ஃப்ளூயிட் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு லேண்ட் தேவை, அதுக்கு மேல பெரிய பில்டிங் தேவை, அதற்காக தயாரிக்கப்பட்ட மருத்துவர்கள் தேவை, அதற்கான மெடிசன் தேவை, அதற்கான டிரான்ஸ்போர்ட் தேவை. ஒரு என்ஜினை கிரியேட் பண்றதுக்கு, அந்த ஃப்ளூயிடை கிரியேட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் தேவை ஒரு என்ஜினை கிரியேட் பண்றதுக்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், வேணாம், நான் உனக்கு ஈஸியா தரேன், ஒரு வினாடிக்கு 1000 என்ஜின்களை உன்னுடைய லிவரில் இருந்து நான் உற்பத்தி செய்கின்றேன் என்று இலகுவான ஒரு முறை நம்முடைய உடல் உறுப்பிலேயே அந்த ஒரு விஷயத்தை நமக்கு செஞ்சு வைத்திருக்கின்றான். பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஞானம். அவனுடைய அருட்கொடைகளுக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு செயலிழந்து விட்டால், அந்த லிவர் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு கொடுக்காவிட்டால் நம்மளுடைய வாப்பாவால் இயலுமா? 8 லட்சம் ரூபாய் மாதத்திற்கு செலவு பண்ண அளவுக்கு நம்மளுடைய வாப்பா கிட்ட பணம் இருக்குதா? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இறைவன் நம்மை தள்ளவில்லை. அதிகமாக நாம் நன்றியை செலுத்த வேண்டும். ஆனால் என்ன, பல சித்தாந்தங்களும் பல சிந்தனைகளும் நம்மளுடைய மூளையில் புகுந்து விளையாடி கொண்டிருக்கின்றன. அந்த இறைவனுடைய ஹுப்பை பெறுவதற்கு, இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்கு பல விஷயங்கள் நம்மளுடைய மண்டையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன, நம்மளை தடுத்து வைத்திருக்கின்றன. இறை சிந்தனையில் இருந்தும் மறுமை சிந்தனையில் இருந்தும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் இருந்தும் நம்மை பல விஷயங்களை நம்மை தடுத்து வைத்திருக்கின்றன. அதையெல்லாம் நாம் எப்பொழுது உணரப் போகின்றோம்? இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை கொடுத்த இறைவனை நாம் மறக்கிறது சரியாக இருக்குமா?
சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய இன்னைக்கு பண பேராசை என்பது நம்மளுடைய இவ்வாறான விஷயங்களை எல்லாம் மறைத்து வைத்திருக்கின்றன. பார்க்கக்கூடிய பொருட்களை எல்லாம் நாம் வாங்கி தீர்க்க வேண்டும், பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கின்றது? நீ ஒரு வழிபோக்கன், நீ ஒரு வழிபோக்கன், எப்பொழுதும் ஒரு வழிபோக்கன் இருக்கக்கூடிய இடத்தில் இது எனக்கு நிரந்தரமான பொருள் என்று ஒருபோதும் கருத மாட்டான். ஆனால் நாம் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சிந்தனை அல்ல, இது கன்சியூமரிசம். இந்த கன்சியூமரிசம் நம்மை இறைவனை விட்டு வெகு தூரம் அழைத்து விட்டது, நம்மளுடைய மறுமை சிந்தனை விட்டு வெகு தூரம் அழைத்து விட்டது. தூதர்கள் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லியும் கூட நாம் அவர்களை பின்பற்றுவதற்கு முயற்சிக்கின்றோமா என்று பார்த்தால் கேள்வியாக தான் இருக்கின்றது. நாம் முஹாசபா செய்து பார்க்க வேண்டும், சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு நாளுக்கு நான் எத்தனை முறை இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் கடைபிடிக்கின்றேன் என்பதை நான் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த பண பேராசை நம்மை இறை சிந்தனையில் இருந்தும், பல சிந்தனை, மறுமை சிந்தனை, தூதரை பின்பற்றுவதில் இருந்தும் நம்மை தடுத்து வைத்திருக்கின்றன. பணத்தின் உச்சகட்டத்தை அடைந்த ஒரு அரசர் குறிப்பிடுகின்றார். அவரிடம் இல்லாத ஆட்சியே கிடையாது, அவரிடம் இல்லாத பதவியே கிடையாது. அவரிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் உங்களுக்கு தடைப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று. அதற்கு அவர் கூறினார், என்னுடைய அரசாங்கத்தில் நான் பாதியை கொடுத்து விடுவேன். குடித்த தண்ணீர் வெளியே வரவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கப்பட்டது. என்னுடைய அரசாங்கத்தையே நான் கொடுத்து விடுவேன். பாருங்கள், ஒரு சிறுநீர் தடைப்பட்டால் அதற்கு கூட அந்த பதவி சமம் இல்லை, அதற்கு கூட அந்த பணம் சமம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இறைவன் நமக்கு இலகுவாக கொடுத்திருக்கின்றான். தண்ணீர் நன்றாக தான் குடிக்கின்றோம், சிறுநீர் நன்றாக தான் போகின்றோம். இதற்கெல்லாம் நம்முடைய நன்றிகள் எங்கே? இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் சகோதரர்களே. ஒருவர் தன்னுடைய கவலையில் மூழ்கி கொண்டார். ஒரு அறிஞரிடத்தில் சென்று கேட்கின்றார், என்னிடத்தில் எந்த ஒரு சொத்தும் கிடையாது, நான் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கின்றேன் என்கின்ற ஒரு வார்த்தையை அந்த அறிஞரிடத்தில் கூறுகின்றார். அதற்கு அந்த அறிஞர் கூறினார், நான் ஒரு 8 லட்சம் ரூபாய் தருகின்றேன், உன்னுடைய 2 கைகளை தருவீரா? ஒரு 12 லட்சம் ரூபாய் தருகின்றேன், உங்களுடைய 2 கால்களை தருவீரா? கிடையாது, தரமாட்டேன் என்று அந்த இடத்தில் கூறுகின்றார். இதை விட பெரிய சொத்து உங்களுக்கு என்ன வேண்டும்? விலை மதிப்பு மிக்க சொத்தை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள், இதை வைத்து நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்று கேட்டவுடன் அந்த நபர் ஆடி போய்விட்டார். என்னிடத்தில் இவ்வளவு மதிப்புள்ள ஒரு சொத்து இருக்கின்றதா என்பதை கேட்டு. மேலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் நம்முடைய கையில் ஒரு பேக்கை பிடிக்காமல் இருக்கின்றோம். ஒரு மருத்துவர் ஒருவரை பார்க்கின்றார், அவர் கையில் ஒரு கேரி பேக் போல் ஸ்பெசிபிக்கா தயாரிக்கப்பட்டது ஒரு பேக். அது எதற்காக அப்படின்னா, நம்முடைய யூரினரி பிளாடர், அதாவது சிறுநீரக பை, அது செயல் இழந்து விட்டது அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 6 முறை ஒரு பேக்கை கையில புடிச்சுக்கிட்டே இருக்கணும், 24 மணி நேரமும் புடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இறைவன் நம்மளை ஆழ்த்தவில்லை. நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அழகான முறையில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கெல்லாம் நாம் எங்கே நன்றியை செலுத்தியிருக்கின்றோம்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், என்னுடைய அடியார்களில் கொஞ்சமானவர்களே நன்றி செலுத்துகின்றார்கள், என்னுடைய அடியார்களில் சிறிய ஒரு கூட்டத்தினரே நன்றியை செலுத்துகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் கூறுகின்றான். நாம் செலவு செய்யாமலே இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். இது மட்டுமல்ல, அதிகமான அருட்கொடைகளை இறைவன் கொடுத்திருக்கின்றான். நாம் இறைவன் மீது ஆழமான ஈமானை வைக்க வேண்டும் என்றால் அவன் கொடுத்த அந்த அருட்கொடைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொடுத்த அருட்கொடைகளை நாம் அறிந்தால் மட்டுமே இறைவனுடைய ஈமான், இறைவன் மேல் வைக்கக்கூடிய ஈமான் உயரும். நாளை மறுமையை நம்மால் வெற்றி கொள்ள முடியும். இதையெல்லாம் நாம் அறியாமலே நம்முடைய ஈமான் உயர்ந்து விடும் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. அருட்கொடைகள் எண்ணற்றதாக இருக்கின்றன. நாம் ஆழமாக வாசிக்க வேண்டும், அந்த ஒரு விஷயத்தை அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் என்று கூறுகின்றான். பாருங்கள், அல்லாஹ்வுடைய கருணை இந்த இடத்தில், நன்றி செலுத்தினீர்கள் என்றால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று கூறுகின்றான். ஆனால் நாம் இன்று சிறிய
ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுது நன்றி செலுத்துவதற்கு கூட நாம் சக்தி பெறாமல் இருக்கின்றோம். நம்மிடத்தில் அலட்சியம் மூழ்கி இருக்கின்றது. நம்மளை அலட்சியம் மிகைத்து விட்டது. ஒரு நாளைக்கு 5 வேளை குறைந்தபட்ச நன்றியை கூட நம்மால் செலுத்த முடியவில்லை. மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் கொடுத்த இவ்வளவு அருட்கொடைகளை நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றி வாழ்வதே இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை கூறினார்கள். இவ்வளவு அருட்கொடைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்னும் அதிகமான அருட்கொடைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்முடைய உள்ளங்கள் இறைவனிடத்தில் நாம் நன்றியை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை ஏற்படவில்லை என்றால் நாம் இன்னும் அறிய வேண்டும். இறைவனுடைய அருட்கொடைகளை இன்னும் நாம் அறிய வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாப்பாவால ஃபீஸ் கட்ட இயலல அப்படின்னா யாரோ ஒரு மூலியமாக நமக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குது. படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில இருக்கிறோம். அந்த வேலையில இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து கூறுறாரு, இவராலதான் நீங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு முடிச்சீங்க அப்படின்னு நம்ம அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவோம்? பாய், நீங்க மட்டும் எனக்கு படிப்பதற்கு உதவல அப்படின்னா என்னுடைய வீடு நடுத்தருவில் வந்து நின்றுக்கும். என்னுடைய தங்கச்சியை கரையேற்றிருக்க முடியாது. என்னுடைய வாப்பாவிற்கு மெடிசன் செலவுகள் என்னால பார்க்க முடியாது. நான் ஒரு வேலைக்கு போயிருப்பேன். இன்னைக்கு அந்த வேலையை நான் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேன். ஆனா உங்களாலதான் இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறேன். அந்த படிப்பை முடிச்சதால்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதிகமான விஷயங்களை சொல்லுவோம். சாதாரண ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க வச்ச ஒருத்தரிடத்திலேயே நாம் இவ்வளவு சொல்கின்றோம் என்றால் நம் உயிருக்கும் நம் மரணத்திற்கும் அதிகம் எல்லாத்திற்கும் உரியவனாகி அல்லாஹ்வுக்கு நாம் எந்த அளவிற்கு நன்றியை செலுத்த வேண்டும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சகோதரர்களே, அதிகமான நன்றியை நாம் செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ஆக நம்மளுடைய இறைவனுடைய அருட்கொடைகளை அறிந்து ஈமானில் உயர்ந்து நாளை சுன்னத்தில் நுழைவதற்கு வல்ல ரஹ்மான் உதவுவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ கலீலும் மின் இபாதிஷ்குரு. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம். வ நஃபஅனி வ இய்யாக்கும் பிமா ஃபீஹி மினல் ஆயாத்தி வ ذிக்ருல் ஹகீம்.